നബിയെ ഞാൻ കാണുന്നു. അൽഹംദുലില്ലാഹി റബ്ബിൽ ആലമീൻ. അസ്സലാത്തു വസ്സലാമു അലാ സയ്യിദിനാ മുഹമ്മദിൻ അഷ്റഫിൽ മുർസലീൻ വഅലാ ആലിഹി വസ്വഹ്ബിഹി അജ്മഈൻ. അമ്മാ ബഅദ്. ഫഖദ് ഖാല അല്ലാഹു തആല ഫിൽ ഖുർആനിൽ അലീം വഫിൽ ഖുർആനിൽ മജീദ്. അഊദു ബില്ലാഹി മിനശ് ശൈത്താനിർ റജീം. ബിസ്മില്ലാഹിർ റഹ്മാനിർ റഹീം. ഫരീദത്തും മിനല്ലാഹി ഇന്നല്ലാഹ കാന അലീമൻ ഹകീമാ. സദഖല്ലാഹുൽ അലിയ്യുൽ അലീം. ഖാല റസൂലുള്ളാഹി സ്വല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം തഅല്ലമു ഇൽമുൽ ഫറാഇലി വഅല്ലിമുഹു ഫഇന്നഹു നിസ്ഫുൽ ഇൽം. ഔ കമാ ഖാല അലൈഹി സ്വലാത്തു വസ്സലാം. அளவில் அருளும் நிகழ் அன்பும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் ஈருலக சர்தார் அகிலத்தின் நற்கொடை பிரபஞ்சத்தின் பேரொளி மக்கத்து ராஜா மதீனத்து ரோஜா கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னாரை அடிச்சுவற்றை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாட்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், இன்னும் குறிப்பாக இந்த இடத்தில் ஒன்று கூடியிருக்கிற நம் அனைவர்களின் மீதும் உலக அனைத்து முஃமின்களின் மீதும் அல்லாஹ்வின் திருப்பேரருள் என்றென்றும் நிலவட்டுமா. உலகத்தில் பல துறைகள் இருக்கிறது, பல வகையான கல்விகள் இருக்கிறது, விஞ்ஞானமும் இருக்கிறது, அதிலும் பல துறைகளும் பல வழிகளும் இருக்கிறது. இப்படி எத்தனையோ வகையான கல்விகள் இருந்த பொழுதிலும் இந்த சமூகத்திலிருந்து முதல் முறையாக மறைக்கடிக்கக்கூடிய கல்வியும் உண்டு. அதை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். கற்றுக்கொள்ளுங்கள் என்பது மாத்திரமல்ல, அதை கற்றும் கொடுங்கள். அதுதான் பாகப்பிரிவினை என்கிற கல்வி. ஒரு மனிதன் மரணித்து விட்டான் என்று சொன்னால் அவனுடைய சொத்தை எவ்வாறு பங்கு வைக்க வேண்டும், யார் யாருக்கு முதலில் கொடுக்க வேண்டும் என்று அந்த கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? அது மொத்த அறிவின் பாதி என்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அழைத்து சொன்னார்கள், யா அபூ ஹுரைரா தஅல்லமு இல்முல் ஃபராஇலி வஅல்லிமுஹு ஃபஇன்னஹு நிஸ்ஃபுல் இல்ம். அபூ ஹுரைரா, நீங்கள் ஃபராயில் என்று சொல்லக்கூடிய பாகப்பிரிவினை கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள், அதை கற்றும் கொடுங்கள். ஏன் தெரியுமா? அதுதான் அறிவின் பாதியாக இருக்கிறது. மொத்த அறிவிலும் பாதியாக இருப்பதால் அதை கற்றுக் கொடுங்கள். மிக சீக்கிரமாக மறந்துவிடும், மிக எளிதில் மறந்து போகக்கூடிய கல்வியாகவும் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, என்னுடைய உம்மத்திலிருந்து சமூகத்திலிருந்து முதலாவதாக உயர்த்தப்படக்கூடியதும் பிடுங்கப்படக்கூடியதும் கலற்றப்படக்கூடிய கல்வியும் இதுதான். அப்படி கலற்றப்பட்டு விட்டால் என்ன நடக்கும்? யோசித்து பாருங்கள். இந்த சொத்தை, ஒரு பொருளை எப்படி பங்கு வைப்பது என்று தெரியாமல் சண்டைகள், சச்சரவுகள், அடிதடி, குடி, கோர்ட்டு கேஸ் என்ற நிலைமை ஏற்படுமா இல்லையா? அந்த நிலைமை வராமல் இருப்பதற்காக அந்த கல்வியை கற்று அதை பிறருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். எனவே இந்த பாகப்பிரிவினை கல்விக்கு முக்கியத்துவம் காட்ட வேண்டும் என்று ஹதீஸ் நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. அதே போன்று உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் சொன்னார்கள், ஃபராயில் என்று சொல்லக்கூடிய பாகப்பிரிவினை கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள், அது உங்கள் மார்க்கத்தின் ஒரு பகுதியாகும். இன்னும் சொன்னார்கள், நீங்கள் குர்ஆன் கற்றுக்கொள்வதை போலவே ஃபராயிலையும் கற்றுக்கொள்ளுங்கள். வைதா தஹத்தஸதும் ஃபதஹத்தஸு பில் ஃபராயில், நீங்கள் பேசினாலும் ஃபராயிலை கொண்டே பேசுங்கள் என்று சொல்லி காட்டினார்கள். என்றால் எந்த அளவிற்கு ஃபராயில் என்று சொல்லக்கூடிய பாகப்பிரிவினையில் கல்விக்கு முக்கியத்துவம் காட்டுகிறார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னும் இதை குறித்து இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய ஃபத்ஹுல் பாரியில் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவித்ததாக சொல்வார்கள், மன் கரஅல் குர்ஆன ஃபல்யதஅல்லமில் ஃபராயில. நீ யார் குர்ஆன் ஓதுகிறாரோ அவர் ஃபராயிலையும் கற்றுக்கொள்ளட்டும் என்று சொல்லி காட்டுகிறார்கள். என்றால் அதனுடைய அஹ்மியத்தை நாம் விளங்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள்,
அல் இல்மு ஸலாஸத்துன் ஃபமா சிவா ذلك ஃபض்லுன். இல்ம் என்பது மூன்று. அந்த மூன்று இல்மை தவிர மற்ற ஏனைய இல்முகள் எல்லாம் மேல்மிச்சமானது என்று சொல்லி காட்டுவார்கள். முதலாவது ஆயத்துல் முஹக்கமாத்துல் குர்ஆன் வ சுன்னத்து காயிமத்துல் ஹதீஸ் வ ஃபரீலத்துன் ஆதிலத்துன். பாகப்பிரிவினை கேள்வி, நீதமான முறையில் சொத்தை பங்கிட்டு கொடுப்பது. ஆக பராயில் என்று சொல்லக்கூடிய பாகப்பிரிவினை கல்வி எந்த இடத்தில் வைத்திருக்கிறார்கள் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதனுடைய முக்கியம் என்பது நமக்கு எவ்வளவு என்று தெரிய வருகிறது. பாகப்பிரிவினை என்பது வெறும் கணக்கு பாடம் மட்டுமல்ல, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய கட்டளையை அறிந்து ஒவ்வொருவருக்கும் உரிய உரிமையை வழங்கும் அறிவாகும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய திருக்குர்ஆனில் பாகப்பிரிவினை கல்வி சட்டத்தை பற்றி பங்குகளாக மிக தெளிவாக கூறியிருக்கின்றான். தொழுகை, நோன்பு போன்ற விஷயங்களை கூட சுருக்கமாகத்தான் கட்டளையிட்டுள்ளான். ஆனால் பாகப்பிரிவினை என்று வரும் பொழுது யாருக்கு எவ்வளவு பங்கு என்பதை அல்லாஹ் குர்ஆனில் சூரா அன்-நிசாவில் அத்தியாயம் 4 மிக தெளிவாக எண்களை கொண்டு விவரித்து கூறியிருக்கின்றான். 2 1 பங்கு, 3 1, 4 1, 3 2, இப்படியெல்லாம் எண்களை கொண்டு விவரித்து கூறியிருக்கின்றான். இதுவே இந்த தலைப்புக்கு முக்கியத்துவம் காட்டுகிறது. இதன் மூலம் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே சண்டைகள், பகை, அநீதி போன்றவை தடுக்கப்படுகின்றன. ஆனாலும் இன்று பல குடும்பங்களில் பாகப்பிரிவினை பற்றிய அறிவின் காரணமாக சகோதரர்கள், சகோதரிகள் மற்றும் உறவினர்களுக்கிடையே வழக்குகள், மனக்கசப்புகள் உருவாகின்றன. சகோதரர்கள் பேசிக்கொள்ளாமல் இருக்கிறார்கள், சகோதரிக்கு உரிய பங்கு வழங்கப்படுவதில்லை. நீதிமன்ற வழக்குகள் பல ஆண்டுகள் நீடிக்கின்றன, கடைசியில் உறவுகள் முறிந்து விடுகின்றன. இதற்கு காரணம் பாகப்பிரிவினை கல்வி என்பது இல்லாததுதான். எனவே ஒவ்வொரு முஸ்லிமும் பாகப்பிரிவினை கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும். அதன் குறைந்தபட்சம் அதனுடைய அடிப்படை விதிகளையாவது தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த கல்வியின் மூலம் நம்ம குடும்ப ஒற்றுமையை பாதுகாக்கும், அநீதியை தடுக்கும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய கட்டளையை நிறைவேற்ற உதவும். ஆகவே பாகப்பிரிவினை கல்வி மிக மிக ரொம்ப முக்கியமானதாகும். என்ற காலத்தில் ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருந்த சமயத்தில் தன்னிடம் நிறைய சொத்து இருக்கிறது, என் சொத்தில் பெரும்பகுதியை தர்மம் செய்யலாமா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கேட்டார்கள். முதல் பகுதியை கேட்டார்கள், அதற்கு அனுமதிக்கவில்லை. பின்னர் 2 பங்கை கேட்டார்கள், அதற்கும் அனுமதிக்கவில்லை. இறுதியாக 1 பங்கை கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 1 பங்கு என்பது அதுவும் அதிகம்தான். உங்களுடைய பிள்ளைகளை, வாரிசுகளை நீங்கள் பிறரிடம் கை நீட்டுபவர்களாக விட்டு செல்வதை விட வசதியுள்ளவர்களாக விட்டு செல்வது சிறந்தது என்று சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதன் மூலம் பாகப்பிரிவினை கல்விக்கும் வாரிசுடைய சட்டத்திற்கும் மார்க்கம் எவ்வளவு பாதுகாக்கிறது, முக்கியம் காட்டுகிறது என்பதை நம்மால் அறிய முடிகிறது. இன்றைய காலத்தில் தொழுகையை நடத்துவதற்கு இமாம் கிடைப்பார்கள், நிக்கா ஓதுவதற்கு இமாம் கிடைப்பார்கள். ஆனால் ஒரு மனிதன் மௌத்தாகிவிட்டான் என்று சொன்னால் அவனுடைய சொத்தை பிரித்து கொடுப்பதற்கு யாராவது இருக்கிறார்கள் என்றால் இல்லை. தொழுகை எவ்வளவு அவசியமோ அவ்வளவு அவசியம். ஒரு மனிதன் மரணித்து விட்டான் என்று சொன்னால் அவனுடைய சொத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்ன முறைப்படி பிரித்து கொடுப்பதாகும். எனவே இன்றைய காலகட்டத்தில் பாகப்பிரிவினை கல்வி மிக மிக ரொம்ப முக்கியமானதாகும் என்று சொல்லி இந்த உரைக்கு திரையிடுகிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.